ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் சிங்கிள் கலராக வயலட் கலரில் பேசிக் நோட்டில் ஒன்றரை உள்ள லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் கிராஸ் டிசைன் கலர்ஃபுல்லாக என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பார்டர் லைன் டிசைன்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் சிங்கிள் கலராக ரெடி பண்ண ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டு குழந்தைகள் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த ஒண்டர் ரோல் லஞ்ச் பேஸ்கெட் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைனில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஸ் டிசைன் போட்டிருக்கு. க்ரீன் கலர் வந்து ஒரு ஒயர் ஒரு அடியில் எடுத்தாவே அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கூட போட்டது போக கண்டிப்பாக நம்மகிட்ட ஒயர்ஸெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து தொடங்க போகிறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழ் வரிசையிலேருந்து 3வது வரிசை அங்கேருந்து நான் வந்து தொடங்குறேன். நான் எப்படி தொடங்குறேனோ அதே மாதிரியே தொடங்கி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மாதிரி உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரோம், ஒரு ஸ்லாண்டிங் டிசைன் மாதிரி. மறுபடியும் அகெயின் அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து ஹோல் வழியாக உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரு 2 நாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், மறுபடியும் வந்து சேம் அதே வரிசையில் நம்ம வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் போடுறோம். இப்போ பாருங்கள் 3 தடவை இந்த ஸ்லாண்டிங் டிசைன் மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அடுத்த வரிசையில் இந்த பக்கத்து ஹோல் வழியாக விட்டு மறுபடியும் வந்து அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறோம். மறுபடியும் 3 தடவை ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஸ்லாண்டிங் டிசைனில் ஹோல்குள்ளே விட்டு விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டிசைன். பார்க்குறக்கு நமக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும், கிராஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து மீதி இருக்கிற ஒயரை வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற நாட்டில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக இந்த பார்டர் லைனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருக்கேன். அதாவது 2 வரிசை கேப் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஈவனாக வந்து அந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும் அந்த கூடையில். இதே வந்து நீங்கள் பெரிய பேஸ்கெட் கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சுற்றி வர போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 அதாவது நாட்ஸ் பாருங்கள், சென்டரில் வந்து நமக்கு வந்து கேப் வந்து வந்திருக்கு. ஈவனாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கூட போட்டது போக 1 அடி ஒயர் 2 அடி ஒயர்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மீதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கலராக வந்து பேஸ்கெட்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பார்டர் லைன் டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து கொடுக்கும்போது இன்னுமே வந்து அந்த பேஸ்கெட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
இல்லை எனக்கு சிங்கிள் கலராக வேணும் அப்படின்னாவும் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் கலராக கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் ஒரு சைடில் நான் வந்து இந்த மாதிரி பார்டர் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சுற்றி வர வேணுனாலும் நம்ம சிங்கிள் கலராகவும் போட்டுக்கலாம், கலர்ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட கண்டிப்பாக வாய்ஸெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன வாய்ஸெல்லாம் எதுவுமே பாருங்கள், ஒரு அடியில் எவ்வளோ அழகான ஒரு சின்ன டிசைன் வந்து நமக்கு பேஸ்கெட்டில் ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.